லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அண்ணாமலையோட இந்த பேச்சு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்துல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், இல்ல தாக்கத்தை ஏற்படுத்துமா? எனக்கு தெரிஞ்சு பாரதிய ஜனதா கட்சி பாமக கூட்டணி அப்படி அவருடைய பேச்சு பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறேன். 2 காரணங்கள் சொல்லணும். ஒண்ணு வந்து ஒரு பைப்போல், எப்போதுமே தமிழ்நாட்டுல பைப்போல் அப்படின்னா ஒரு வரலாறு இருந்திருக்கு. ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்காங்க எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும், எக்ஸப்ட் அந்த 2019 நடந்த அந்த 23 தொகுதிகளுக்கான பை எலெக்ஷன். அதை தவிர ரீசெண்ட் பாஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பைபோல்ஸுமே பெரும்பாலும் ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்காங்க. விக்கிரவாண்டியும் அதற்கு விதிவிலக்காக இருக்க போவதில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து இதுல வந்து நீங்க கடந்த தேர்தல்ல வந்த வாக்கு சதவீதம் எப்படி வந்து 2024 தேர்தலில் விக்கிரவாண்டி அசம்பிளி செக்மெண்ட்ல யாருக்கு சாதகமாக எவ்வளவு வாக்குகள் இருந்தது, அதற்கு முன்பு 2021 தேர்தல், அதுக்கு முன்பு 2019 தேர்தல், அதுக்கு முன்பு 2016 தேர்தல், இது எல்லாத்தையுமே நீங்க வரிசையா எடுத்து பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கேக்கு ஃபேவரபிளா இருந்திருக்கு. 2019 அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு 2021 திமுகவுக்கு பெரிய அளவுல வெற்றி கிடைச்சிருக்கு. இந்த முறை இப்ப வந்து இந்த விக்கிரவாண்டி செக்மெண்ட்ல, அதாவது 2024 லோக்சபா எலெக்ஷன்ல கூட விக்கிரவாண்டி செக்மெண்ட்ல மட்டும் ஏடிஎம்கேக்கு கிட்டத்தட்ட 32,000க்கு மேல 65,000 வாக்குகள் வந்து 65,000 வாக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நிமிஷம் என்னுடைய நம்பர் கரெக்டான மட்டும் ஆமா 65,365 65,365 வாக்குகள் கிடைச்சிருக்கு. இது வந்து அவங்க போன முறை அசம்பிளியில வாங்கினதை விட 18,000 வாக்குகள் குறைவுதான். இந்த அதிமுகவினுடைய இந்த வாக்குகள், இந்த அதிமுகவினுடைய இந்த வாக்குகள் யாருக்கு சாதகமாக அமைய போகிறதுன்றதுதான் மிகப்பெரிய கேள்வி. அதிமுகவினுடைய வாக்குகள் கட்டாயம் பாரதிய ஜனதா கட்சி பாமக கூட்டணிக்கு போகணும்ன்ற அவசியமும் இல்லை. ஏன்னா இது வந்து பைப்போல் தான், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி. இன்னொன்னு வந்து அங்க வன்னியர் சமூகத்து வாக்குகள் தான் அதிக அளவுல இருக்க போகுது. அந்த சமூகம் எப்படி வாக்களிக்க போகிறார்கள் அப்படிங்கறதும் பார்க்கணுன்றாங்க. ஆனா இதுல நாம் தமிழர் கட்சியும் வாக்குகளை பிரிச்சு எடுக்க போறாங்க. எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலையினுடைய இந்த பிரச்சாரம், அவர் வந்து இந்த விக்கிரவாண்டி தேர்தலுக்காக இப்போ கடைசி கட்டத்துலதான் பிரச்சாரத்துக்கும் போயிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அங்க போய் பேசியிருக்காரு. இன்னைக்கு அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இடையே கூட்டணிக்கான வாய்ப்புகள் இனிமேல் இல்லை, எப்பொழுதுமே இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. ஆனால் அதிமுக வந்து நான் கேட்க விரும்புறது, இப்ப இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் பாமகவுக்கு அதிமுகவினருடைய வாக்குகள் வேணும் அப்படின்னு அவங்க வெளிப்படையா கேட்கிறாங்க. ஆனா அண்ணாமலை அதிமுகவை எதிர்க்கிறாரு. அதிமுக எடப்பாடி பழனிசாமி மேல அவ்வளவு விமர்சனங்கள் முன்வைக்கிறாரு. அப்ப இந்த முரணை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது இடைத்தேர்தல் களத்துல அது எதிரொலிக்கும் இல்லையா? இல்ல, இங்க இருக்க நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் பிரச்சனை கிடையாதுங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பிரச்சனை இல்லை. அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவருக்கும் தான் பிரச்சனைங்கிறது தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவருக்கு எதிரான அரசியல் இந்த கேள்வி வருது. நான் இதை கேட்டுறேன், சேர்த்தே நீங்க பதில் சொல்லிடலாம். பாமக இன்னைக்கு வாங்குற வாக்குகள், ஒருவேளை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல வாங்கக்கூடிய வாக்குகள் நாளைக்கு தனக்கு ஏதேனும் சிக்கலை உருவாக்கும் அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறதுனாலதான் அதிமுகவை எதிர்க்கிறாரு அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. ஏன்னா ஒருவேளை கூட்டணி அமைக்கப்பட்டா, தேசிய ஜனநாயக கூட்டணியில எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அன்புமணி, அண்ணாமலை, ஓபிஎஸ் எல்லாருமே வந்து எதுக்கு பிளான் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும். அப்படி ஒரு பார்வை இருக்கு. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நீங்க எதுக்கு பிளான் பண்ணுவாங்கன்னா எல்லாருமே சிஎம் கேண்டிடேட்ஸா இருப்பாங்கன்னு சொல்ல வரீங்க. அது வந்து தேர்தல் வரும்போது பாக்கலாம். எனக்கு அதை பத்தி இப்ப பேசல. அந்த ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கிறாரான்னு கேக்குறேன். இல்ல, அவ்வளவு தூரம் எல்லாருமே யோசிக்கதான் செய்வாங்க. ஏன்னா 2016 அன்புமணி ஃபார் சிஎம், அவங்க ஏற்கனவே வந்து பாமக வந்து சிஎம் கனவுகளோட இருந்த ஒருவர் தான் அன்புமணி அவர்கள். அதுல குறை சொல்வதற்கும் இல்லை. ஏன்னா ஒரு ஹெல்த் மினிஸ்டரா இருக்கும்போது ரொம்ப ஒரு கேப்பபிளான ஒரு மினிஸ்டரா, ரொம்ப ஏபிளான ஒரு மினிஸ்டரா இருந்தாரு. அதுல குறை சொல்வதற்கு எதுவுமே இல்லை. ஓபிஎஸும் வந்து ஒரு எப்போதுமே வந்து இல்லாத நேரங்கள்ல அவர் வந்து முதலமைச்சராக இருந்திருக்கிறார். 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அண்ணாமலை அவர்களும் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் ஆபீசர், ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர். எல்லாருக்குமே அந்த ஆசைகளும் கனவுகளும் இருப்பதுல எந்த தவறும் இல்லை. அரசியல்ல வந்து அதுதான் அவரோட அப்ஜெக்டிவ்னு ஒரு பார்வை இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
புரியல. அதுதான் அண்ணாமலையினுடைய அப்ஜெக்டிவ் அதுவாக தான் இருக்கு. பாமக இன்னைக்கு வாங்குற வாக்குகள் நாளைக்கு தனக்கு சிக்கலை உருவாக்கும் அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறாரு. அதனாலதான் இந்த காய்களை நகர்த்துறாரு அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு, அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கக்கூடிய பார்வை. அதை நீங்க எனக்கு அப்படி தோணல. அப்படியே அந்த மாதிரியான ஒரு பார்வை இருக்கு அப்படின்னா அது அவர்களுடைய கருத்தாக இருக்கலாம். ஆனா இப்ப அதுக்கான நேரம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பைபோல் மட்டும்தான். இது ஏடிஎம்கே பிஜேபிக்கான ஃபிரிக்ஷன் இன்னைக்கு நேற்று இல்லை, எப்ப சில காலமாக அந்த ஃபிரிக்ஷன் இருக்கு. ஏடிஎம்கே பிஜேபி இனிமேல் கூட்டணிக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது உறுதி. ஆனால் ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் வேறு யாராவது ஒருவராக இருந்தால் மீண்டும் அதிமுக அந்த கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இப்ப சமீபத்துல வேலுமணி அவர்கள் 24 எலெக்ஷன் டிபேக்கிற்கு அப்புறம் ஆகட்டும், இல்ல அதுக்கு பிறகு அவங்க தமிழிசை அவர்கள் பேசினதாகட்டும், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அதிமுக பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி இடையே பெரிய அளவுல அவங்களுக்கு கருத்து மோதல்கள் எல்லாம் கிடையாது. ஆனால் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மத்தியில தான் அந்த மோதல் இருக்கிறது. அதனால காலம் மாறும்போது தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மாறும்போது ஒருவேளை கூட்டணிக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான சமிக்கைகள் தான் கிடைக்கும். பேசலாம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.